Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. ஐடிபிஐ எக்ஸாமும் கர்நாடகா பேங்க் எக்ஸாமும் ஒரே நாளில் வந்ததுனால எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆஸ்பிரண்ட்ஸ் கன்ஃபியூஸாக இருக்கீங்க. அது என்ன டேட் என்ன பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அர்த்தமெட்டிக் சம் வராதவங்க நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா அர்த்தமெட்டிக் சம் கொடுக்க சொன்னீங்க. அதுக்கு ஆப்டி வித் ஏக்குன்னு தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலில் ப்ரொவைட் பண்ணால் இந்த சேனலில் இருக்க கண்டென்ட்டோட அது மிஸ் ஆகிடும். ஸோ தனியாக கொடுத்துருக்கேன். அர்த்தமெட்டிக் சம் மட்டும் இந்த சேனலில் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் ஆஸ்பிரண்ட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேட்டிருந்த எஸ்ஏ டாபிக்ஸ் இப்போ வரக்கூடிய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் யூனியன் பேங்க் எல்பிஓக்கும் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு 20 பெஸ்ட்டு டாபிக் கொடுத்துருக்கேன். அது எப்படி அப்ரோச் பண்ணணும் வீடியோவும் இதில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க்கை வந்து இந்த டெலகிராம் சேனலில் t.me ஆப்டி வித் ஏகேன்னு இருக்குல்ல, சர்ச்சில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆப்டி வித் ஏகேன்னு கொடுத்தா வந்துடும். இதுக்கான லிங்க் டெலகிராம் சேனல் லிங்க்கும் இந்த சேனல் லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஆட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய சிஏ பிடிஎஃப்லேருந்து எல்லாமே இந்த சேனல் தான் வரும் இனிமேல். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு சில பிடிஎஃப்லாம் நான் நம்ம சேனலில் கொடுக்க முடியாது. நம்ம குரூப்பில் இந்த சேனலில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பேக் டு த கண்டென்ட். அது எக்ஸாம் டேட் என்னென்னா டிசம்பர் 15 தான் 2 எக்ஸாம் வருது. நான் என்ன சூஸ் பண்ண சொல்லுவேன்னா ஐடிபிஐ ஜேஏஎம் நிறைய பேருக்கு சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் அதிகம். கர்நாடகா பேங்க்கில் ஒன்லி சென்னை மட்டும்தான். யார் இந்த 2 எக்ஸாமும் எழுத முடியும் அப்படின்னா கர்நாடகா, அதாவது நீங்கள் சென்னை நேட்டிவாக இருந்து இல்லை சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாம் எழுதலாம். அதாவது இந்த எக்ஸாம் யார் சென்னைக்கு அப்ளை பண்ணி போய் எழுத முடியுமோ அந்த கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாமும் சென்னையில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெங்களூரில் இருக்க சென்டர் இல்லைனா திருவனந்தபுரத்தில் இருக்கும். இந்த 2 சென்டருக்கும் பக்கத்தில் ஒரு 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இந்த 2 எக்ஸாமும் அதே இடத்துல இந்த பெங்களூர்லேயோ திருவனந்தபுரத்துலையோ நீங்கள் அப்ளை பண்ணி போய் எழுதிட்டு வந்துடலாம். அதை தவிர்த்து மற்ற கேண்டிடேட்ஸால் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா இது கர்நாடகா பேங்க் வந்து ஒன்லி ஒரே சென்டர் தான் இருக்குது ஒரு ஸ்டேட்டுக்கு. அண்டு ஐடிபிஐ நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சென்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அது ஒரு காரணமாக இருந்தாலையும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 50 வேகன்சிஸ் இருக்குது. அண்டு கர்நாடகா பேங்க் வந்து ஓவராலே 50 இருக்குமா இன்னும் யாருக்குமே தெரியாது. 50 இருக்கலாம், 300 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஸோ இது எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாதுன்றதுனால இது வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனுக்கு புருஷனை நம்பி அரசனை கைவிட்டாங்க. அந்த மாதிரி இது வந்து அரசன், இது வந்து புருஷன். இது வந்து நமக்கு கை கொடுக்கும். இது வந்து கை கொடுக்குமானா தெரியாது. ஒரு கண்மூடித்தனமாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த எக்ஸாம் எழுத வேணான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது என்ன தான் ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் மேனேஜர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் பேர் ஆஃபீஸர் எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு இதோட சேலரி 59K வருது. இதோட ஜாப் ப்ரெஷரில் பாதி தான் இந்த ஜாப் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா 2மே ப்ரைவேட் பேங்க் தான். ப்ரெஷர் இருக்கும். அதில் கம்பேரிட்டிவ்லி இது கிளர்க் போஸ்ட்ன்றதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. டெஸ்க்டாப் ஜாப்போட சேர்த்து லைட்டாக மார்க்கெட்டிங் வேலை இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் இருக்காது. இந்த அளவுக்கு இருக்காது. பட் இதுலேயும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதில் இந்த பேங்க் பெஸ்ட்டை தவிர 2வது என்னென்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் யோசிச்சுப்பாங்க. அதனால இந்த எக்ஸாம் நிறைய பேர் எழுத மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷன் குறையும். அண்டு இதோட அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்ச பிறகாலும் நான் சொல்கிறேன் இதோட அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோன்ட்டு. ஸோ நீங்கள் ஐடிபிஐ ஜேஏஎம் சூஸ் பண்ண காரணம் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐடிபிஐ ஜேஏஎம்ன்றது ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ ஸ்கேல் 2 ஆஃபீஸராக எழுதி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் ஸ்கேல் 2 ஆஃபீஸர் கிளியர் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களன்னா உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜராக போட்டுருவாங்க ஐடிபிஐயில். ஐடிபிஐயோட அசிஸ்டன்ட் மேனேஜர் சேலரி கேட்டிங்களன்னா உங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நீங்கள் போய் ஐடிபிஐயில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். ஏன்னா எஸ்பிஐ பிஓவை காட்டிலும் இதோட அலோவன்ஸஸ் சேலரி 2 சம் பண்ணால் ரொம்ப அதிகம். 150 லிட்டர் பெட்ரோல் தருவாங்க ஐடிபிஐ எக்ஸாமில். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸாம் கிளியர் பண்ணுற சான்ஸும் அதிகம், நம்பர் ஆஃப் சென்டர்ஸும் அதிகம். ஸோ ஐ ப்ரிஃபர் ஐடிபிஐ ஜேஏஎம். அண்ட் கர்நாடகா பேங்க்கில் ஏஜ் லிமிட் நிறைய பேர் இல்லை, 26 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுத போவாங்க. கர்நாடகா பேங்க் எக்ஸாம் கம்மியாக எழுத போவாங்க. ஸோ 2 எக்ஸாமும் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு கர்நாடகா பேங்க் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேரால் எழுத முடியாது, நிறைய பேரால் ஏஜ் லிமிட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ
நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி 2 எக்ஸாம் எழுத முடியும்னா போய் எழுதிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஜேஏஎம் எடுத்துக்கோங்க ஃபார் சேஃப்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனல் ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்டிவ்லையும் கொடுத்துருக்கேன். ஆஸ்பிரண்ட்ஸ், எக்ஸாம் பிஓ மெயின்ஸை ஒட்டி வந்துருச்சு. இன்னும் 5 நாள் தான் இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. பிஓ மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு அது மட்டும் இல்லாமல் யூனியன் பேங்க் ஆஃப் எக்ஸாமும் இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. 1 டே நேற்று பர்த்டே செலிப்ரேஷன்ன்றதுனால சர்வேஸுக்கு இதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சாரி ஆஸ்பிரண்ட்ஸ். வீடியோ இன்றைக்கி கொடுத்துடலாம். இன்றைக்கி அக்டோபர் பார்க்கலாம். நான் நாளைக்கும் நாளைக்கும் செப்டம்பர் பேங்கிங் முடிச்சிடலாம். 2 வீக் ஒரு நாள் முடிச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது. அந்த டைமில் ஸ்கீம்ஸ் இன்னும் செப்டம்பர் பெண்டிங் இருக்குது, அதை நான் முடிச்சிடுறேன். கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுக்க பார்க்குறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மட்டும் நம்ம டீட்டெயிலில் படிச்சுட்டு செப்டம்பர் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். பாதி படிச்சது தான் இருக்கிறது. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். ஞாபகமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்டி வித் ஏகே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அர்த்தமெட்டிக் சம் நான் தரமாக கொடுப்பேன். இப்போ இனி வரக்கூடிய 5 நாளில் அந்த எக்ஸாமுக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு தேவையான டிஐயை நான் அந்த சேனலில் கொடுப்பேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்க டிஸ்கிரிப்டிவ் ரைட்டும் தரமாக இருக்குது. என்னென்ன டாபிக் படிக்கணுன்றது கொடுத்துருக்கேன். அதோட பிடிஎஃப்பும் நம்ம இந்த சொன்னல மேலே இந்த டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.